வணக்கம் மகளே, இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ இன்னைக்கு எவிக்ஷன் அப்டேட்டுக்கு பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தோன்னே பல பேர் என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வந்து வரும். ஸோ இது உங்களுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணாங்க. என்னடா நடந்துச்சு, ஏன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுதா. ஸோ இதுதான் இங்கே மார்க்கெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆமாங்க, நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி ராணுவ எவிக்ட்டு. ஸோ இதில் என்ன நடந்திருக்கும், ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அண்ட் ரிவ்யூக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா பட் ஓட்டிங்கில் ராணுவ செகண்ட் பிளேஸ். சரிங்களா, ஓட்டிங் அஃபிஷியல் அன்அஃபிஷியல். ஸோ அஃபிஷியல் நமக்கு காட்டாமல் வச்சிருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படி தான் சொல்லணும். ஸோ 2 பேர் இன்னைக்கான எவிக்ஷனில் இருக்காங்க. ஒன்று மஞ்சேரி, இன்னொன்று ராணோ. சரிங்களா, ராணோ வந்து எவிக் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு எவிக் பண்ணியிருக்காங்க, என்ன காரணம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீக்கில் இந்த சீசனில் ஆரம்பித்து அன்ஃபேருங்கிற ஒரு பேரே வரல. மேபி அன்ஃபேர்னு வந்திருந்தா கூட ஓரளவுக்கு டிஆர்பியை டச் பண்ணியிருப்பாங்க. ஏன்டா அப்படி பண்ணுறாங்க, என்ன தானே நீ பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி அன்ஃபேராக இருந்திருந்தா கூட எல்லா சீசன்லையுமே அன்ஃபேருங்கிறது அதிகமாக இருக்கும். பட் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிறது பெருசாக வரல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசாக இல்லைங்கிறதா சொல்லணும். ஸோ இந்த வீக் அன்ஃபேராக ஒன்று பண்ணால் கொஞ்சம் டிஆர்பி ஏறும், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சாட்டர்டே எபிசோடில் ராணோ வெளியேற்றப்பட்டிருக்காரு. ஸோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓட்டிங் கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். கடைசி 3 வாரங்கள் வந்துருச்சு, டிஆர்பி கிடைக்கல. இந்த 3 வாரங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஆர்பியை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா யாராவது ஒரு ஆளை அன்ஃபேராக பலியாடா ஆக்கினாதான் முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ முக்கால்வாசி இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சோடனே நாளைக்கு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் முக்கால்வாசி சேனல் வந்து ராணுவோட எவிக்ஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க, ராணுவோட எவிக்ஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி விஷயங்கள். யூடியூபர் நாங்கள் ஒரு பக்கம் ராணுவ எப்போ எவிக் பண்ணலாம், எல்லாம் அன்ஃபேரான எவிக்ஷன்றான்னு சொல்லி நாங்கள் ஒரு பக்கம், மக்களாகிய நீங்கள் ஒரு பக்கம் பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்படி பேச 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 கடைசி இந்த 3 வாரத்தில் அவங்க கல்லா கட்டிட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து நடக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ சோசியல் மீடியாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நிறைய அப்டேட்ஸ், பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியலாக ஷூட் முடிஞ்சு இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரலை. ஸோ அதனால் மேபி ஒருவேளை ராணுவோட எவிக்ஷன் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் முடிஞ்சது வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 4 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் முடிஞ்சிடும். ஸோ ஷூட் முடிஞ்சோடனே கன்ஃபார்ம் எவிக்ஷன் வந்து நான் சொல்கிறேன். மேபி இந்த அப்டேட் வந்து காலையில் வந்துருச்சு அப்படின்னா நான் அதை வந்து நம்பியிருக்கவே மாட்டேன். ஆமாம் போன்னு தள்ளி விட்டு போயிருப்பேன். பட் இப்போ வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த டைமிங் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில், அதாவது லைவில் இவிபி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த சாட்டர்டே எவிக்ஷன் டைம் 3 மணி 2:30 மணி இந்த டைமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே எவிக்ஷன் டைம் வந்து பண்ணுவாங்க. சண்டே எவிக்ஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 10 9:30 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டேவோட எவிக்ஷன் அப்டேட் அந்த டைமில் வரும். பட் இந்த அப்டேட் இந்த டைமிங்க்கு வரதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது மக்களே. ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன, ராணுவோட எவிக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக இருக்கா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பயங்கரமான மார்க்கெட்டிங் நான் நினைக்கிறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.